வணக்கம். ஞானிகளுக்கு உடல் கழற்றி விடப்படும் சட்டையை கொண்டு எப்போ வேண்டுமானாலும் அந்த சட்டையை கழட்ட ஆயத்தமாக இருப்பார்கள். உடல் அவர்களுக்கு சட்டை தான், கழற்றி விடப்படும் சட்டை ரெடியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஆன்மா நிலைதான் பிரபஞ்சத்து ஐக்கியத்தோடு என்றுமே நிரம்பியிருக்கும், நிலைத்திருக்கும், ஓங்கி நிற்கும், ஒழுகி நிற்கும் ஆன்மா. பகவான் ரமணர் மகரிஷி அவர்கள் தனக்கு தன் உடலுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது. ரணம்னால அதை கேன்சர்னு தான் சொல்லுவார்கள். ரணம் ஆறாமல் இருந்தாலே கேன்சர், தொடர்ந்து ஆறாமல் இருப்பதற்கு தான் கேன்சர்ங்கிறது. அந்த நிலை வந்து விட்டது, மொழியில் வந்து விட்டதுன்னா அதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை, சிந்தனையும் இல்லை, அதை விட்டு நோக்குவதில்லை. அவர் ஆன்மா அவருடைய எண்ணங்களெல்லாம் பரவழியை நோக்கி பிரபஞ்சத்தை ஐக்கியப்பாற்றில் தான் இருக்கும்போது இவர்களுக்கு வழி இல்லை. ஞானிகளுக்கு வழியை அறிய மாட்டார்கள், வழியும் தெரியாது. உடல் பிணி இருக்கலாம், வரலாம், போகலாம், அதை உற்று நோக்க மாட்டார்கள். அது கலட்டிவிடும், உடலே கலட்டிவிடும் சட்டையை போட்டுதான் நினைப்பார்கள், அதை பெருசுப்படுத்த மாட்டார்கள். ஞானிகளுக்கு மட்டும் அந்த நிலை உண்டு. இந்த ரமணனுடைய நிலையில் என்ன பண்ணுவான்னா, அந்த திசுக்கள் கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கிற திசுக்களை இவர் பாறையில் போய் தனியாக உட்காந்துக்கிட்டு அதை பிச்சு பிச்சு எறும்புகளுக்கு போட்டுக்கொண்டே, எறும்பை பார்த்து கொண்டே இருப்பாராம். திசுக்களை பிச்சு எறும்புகளுக்கு உண்ண கொடுப்பாராம். ஏன்னா இது காட்டப்படும் உடல் ஆன்மாதான், ஆன்மாவுடைய நிலைதான் உண்மையான ஒரு ஆத்ம நிலை. இது சட்டதானே, உடல் எப்போது கலட்டப்படும் நிலை தானே, இப்போ கலட்டி கொண்டே இருப்போம் அப்படின்னு உணவாக எறும்பாச்சு உணவாக சாப்பிட்டுன்னு அந்த எண்ணத்திலேயே கலட்டி கொண்டே அந்த சட்டை அதனுடைய திசுக்களை கட்டிக்கொண்டே எறும்புகளுக்கு போட்டுக்கொண்டே இருப்பாராம். இப்படியும் ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள்.